ஸோ இப்போ ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் இதில் என்ன பொருள் இருக்குன்னு எனக்கும் தெரியாது. பிகாஸ் 2 பார்சல் வந்திக்குது. ஸோ என்ன பார்சல் வந்திக்குன்னு தெரியாது. இது செம்ம வெயிட்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு அன்பாக்ஸ் பண்ணுற இந்த பொருளை இந்த வீடியோவில் நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறீங்க. இதை ஃப்ளூவன்ட்லி அன்பாக்ஸ் பண்ணி இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் நினைக்கிறேன் 4K கேமரா ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபைனலி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டு அன்பாக்ஸ் பாருங்க மகளே. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. சரி, ஃபைனலி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நான் எதிர்பார்த்தது நான் 4K கேமரா தான். ஸோ இது வந்து லெக்சரிங் பண்றதுக்காக அப்டேட் வாங்கியிருந்தோம். ஸோ இங்கே வேற ப்ராடக்ட் எல்லாம் பாதி நாம அன்பாக்ஸ் பண்ணி அதை வீடியோ கண்டென்ட் வேற ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாரும் ஒரு கண்டென்ட் தானே. ஸோ இதில் வந்து ரிமோட் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபீச்சர்ஸ் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்க அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ரியாலிட்டியை நம்ம டெஸ்ட் பண்ணக்குள்ள தான் நமக்கு விளங்கும் இதே ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல ஒரு ஜூம் இன் பட்டன், ஜூம் அவுட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் 1 2 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமரா ஏங்கிள் செட் பண்ணுறதுக்கு கேமரா 1 ஏங்கிள் ஒன்று செட் பண்ணணும்னு சொன்னால் அதே இதில் நம்ம 1 தட்டும் போது அதே எங்களுக்கு போகும். செகண்ட் நம்பரை தட்டணும் சொன்னால் அது எங்களுக்கு மாறும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராசஸ் தான். அண்ட் பாக்ஸுக்குள்ள என்னென்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஸோ சின்ன ஒரு கிம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரைட், தயவு செஞ்சு இதை மொத்த கலராக கொடுத்துட்டாங்க, ஈஸியாக உடஞ்சிருவாங்க. ஸோ இது நல்ல ஃப்ளெக்சிபிளாக எல்லா இடத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது. அது தேவைப்படாது நினைக்கிறேன். வேறு ப்ரொஜெக்டரை ரிமூவ் பண்ணி போட்டுடலாம். ஸோ இதுதான் அந்த 4K கேமரா. ரைட், ஸோ இது நம்ம ஆர்டர் போட்டு கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகலை இன்னும். ஸோ அதுக்கு இதில் வந்துட்டு ஒரு 1 மந்த். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க, நம்ம ஈஸியாக செட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா நாம் கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி. அதில் நல்ல நீளமான கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது நம்ம யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு பெரிய கேரளா ஜால்ரா போடுறீங்க. இதுக்கு பவர் கேபிள் செப்பரேட்டாக பவர் கேபிள் இல்லை. ஸோ டேரெக்டாக நம்ம ஒரு யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணணும்னு சொன்னால் கனெக்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா இதில் வந்து 2 டைப், சி டைப் ஒன்று இருக்குது. சி டைப் இல்லாததுக்கு ஒரு கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளுக்கு இன்னொரு விஷயம் கொண்டு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கா. ஆமாம், இதை நீங்கள் ஏங்கிள் மாற்றி செட் பண்ண போகிறீங்கன்னு வைங்களேன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது நமக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த கேமரா இருக்கிறதால நமக்கு இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. நம்ம செகண்டரி கேமரா ஏங்கிளுக்கு கூட இதை வந்து பயன்படுத்த முடியும். ரைட், இப்போ இதில் வச்சு நாம் இதில் செட் பண்ணிட்டோன்னு சொன்னால் அதுக்கு பிறகு எங்கே வேணாலும் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுக்கலாம், எப்படி என்னாலும் நம்ம வச்சுக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது டேமேஜ் ஆகாமல் அதுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ செட் பண்ணி பார்த்துக்கலாமா இது எப்படி இருக்குன்னு. பேசிக்காக சின்ன சின்ன டெஸ்ட் மட்டும் பண்ணியிருக்கோம். பிகாஸ் நாங்கள் தெரியாமல் எதையும் உங்கள்கிட்ட சொல்லிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக. ஸோ இப்படி தான் இதோட செட்டப்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து என்ன செய்யலாம், நம்மளுடைய கம்ப்யூட்டரில் வந்து கனெக்ட் பண்ணலாம். ரைட், கேபிள் நல்ல நீளமாக கொடுத்துருக்காங்க. இப்போ நாம இதை செட் பண்ண போகிறது எதுலன்னு சொன்னால் நீங்கள் மேலுக்கு பார்க்கலாம், ஒரு ப்ரொஜெக்டர் ஒன்று இருக்குது. ஸோ அதில் தான் நம்ம செட் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட்டுக்கு இவங்க கொடுத்த ஸ்டாண்டை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதில் வந்து நம்ம இதில் வந்து சும்மா நம்ம வளமையாக ஆப்ரேட் பண்ண மாதிரி தான் இது, பெருசாக ஒரு கஷ்டம் ஒன்று இல்லை. ஓகே ரைட், இதை செட் பண்ணிட்டோன்னு சொன்னால் ஓகே செட் ஆகிட்டு. ஸோ இதுக்கப்புறமா இதை நமக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைட், இதை டைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது டைட் ஆகிக்குது. தென் அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ப்ளூக் கேமரா ஒன்று எடுக்க போகிறோம்னாலும் இதில் எடுக்கலாம். ஸ்மார்ட்டாக இருக்குண்ணா நீ. ஸோ இதில் குவாலிட்டியை பார்த்துடலாமா. அடுத்தது வந்துட்டு இந்த அவங்க கொடுத்துருக்கிற இந்த கால் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நம்ம எந்த இடத்துல வேணாலும் இதை பிடிச்சிக்கிற மாதிரி வச்சுக்கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னும் கேமரா ஆப்ரேட்டில் தான் இருக்குது. கேமரா ஆப்ரேட் நான் ஆஃப் பண்ணிடுறேன். கேமரா அசையுது. கேமரா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் ஒரு டூல் வந்து சும்மா நார்மலாக போட்டுருக்கிறேன். ஸோ இதே கேமராட டூல் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கேமரா இருக்குது தானே, அதில் கூட இது ஒர்க் ஆகுது. ரைட், ஸோ கேமராவை நம்ம சும்மா எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸும் போடலை, ஜஸ்ட்டு நம்ம கேமரா அப்ளிகேஷன்ஸ் மட்டும். அதாவது நம்ம விண்டோஸில் இருக்கும் இல்லையா. ஸோ இது ROG கேமிங் லேப்டாப், இதுக்கு கேமரா இருக்காது. சும்மா கேமரா ஆன் பண்ணோடனே கனெக்ட் ஆகுது. ஸோ சிம்பிளான ஒரு ஃபீச்சர். ஸோ ஒன்னாயினோடனே கனெக்ட் ஆகிடுது. சரி, இப்போ இதை வந்து இப்போ AI ஃபீச்சர் வந்து 1ல் இருக்குது, நீங்கள் இங்கே பார்க்கலாம். ரைட், இப்போ ஓஃப் பண்ணுறது எப்படின்னு சொன்னால் நமக்கு கிட்ட அந்த கையை நம்ம வச்சுட்டோம்னு சொன்னால் அது வந்து ஷட் டவுன் பண்ணிடும். இப்போ அதே மாதிரி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இதை கையை கிட்ட வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அது ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி தான் இதில் ஃபங்க்ஷன் இருக்குது. ரிமோட்லேயும் நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நான் அதை ஆஃப் பண்ணுறேன் பாருங்க. ஓகே, ஸோ இது எப்படி ஆஃப் ஆகுதுன்னு சொன்னால் பின்னுக்கு தான் அதனுடைய சென்சர் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் இந்த டைரெக்ஷனில் கொடுத்தா தான் ஈஸியாக. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஸோ இந்த இடத்துல இருந்தே நம்ம இதை வந்து ஹைட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே நீங்கள் வியூ பார்க்கலாம். ரைட், ஸோ இங்கே வியூ பார்க்கலாம். ஸோ இப்போ நான் அதை கண்ட்ரோல் எடுத்து மேலுக்கு இந்த பாருங்க. ரைட், இப்போ நான் வந்து மேலுக்கு அப்சைட் பண்ணுறேன். ஸோ அது மேலுக்கு வருது.
அது மாதிரி கீழுக்கு பண்ணிச்சேன்னு சொன்னால் கீழுக்கு போகுது. ஸோ ஈஸியாக நம்மளால் வந்து என்ன செய்யலாம், வேறு கண்ட்ரோலிங் எடுக்கலாம். அதே மாதிரி 4x வரையும் இதுக்கு ஜூமிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே ஓகே ஓகே ஓகே. ஸோ இது நல்ல லெவலுக்கு ஒரு ஜூமிங் இருக்குது. ஸோ இதுலேயே டிஃபால்ட் மைக் இருக்குது. அண்ட் இதுலேயே வந்துட்டு சில கஸ்டமைஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம், இதுலேயே வந்து சவுண்ட் கூட்டி குறைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. நானே அதில் அவுட்புட் சவுண்ட் இருக்குதோன்னு தெரியல. அண்ட் வந்துட்டு இதில் செட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என் கேமரா 1 angle செட் பண்ணலாம். அதாவது இப்போ நான் ஜூம் பண்ணிட்டு ஓகே இதான் ஃபுல் ஜூமிங். ஸோ இப்போ இதில் பாருங்க, இப்போ இதே ஃப்ரேமை நான் ஃப்ரேம் கீ 1ல் வந்து செட் பண்ண போகிறேன். ரைட், இப்போ அங்கே வச்சு 1ல் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ரைட், ஓகே 1ல் செட் ஆகிட்டு. ஓகே, இப்போது நான் வந்து மறுபடியும் இப்போ ஃபோக்கஸ் ஆகிட்டு. இப்போ ஏஐ மூடுன்னு ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. இப்போ ஏஐ மூடில் 1ல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் எங்கே அசைகிறனோ, நான் இந்த ரிமோட்டை வந்து அசைக்காமல் நான் எங்கெல்லாம் அசைகிறனோ அது வந்து என்னை ட்ரெக் பண்ணி மூவ் பண்ணும். யாரை ட்ரெக் பண்ணியிருக்குதோ அவர் அந்த ரூமுக்குள்ளே எங்கே நடந்தாலும் சரி அது வந்து ட்ரெக் பண்ணி அவங்கள மூவ் பண்ணுது. இது நல்லாவே ட்ரெக்கிங்கும் ஒர்க் ஆகுது. அப்போ லெக்சரிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிவி உங்களுக்கு பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கலாம். இதனுடைய இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னு சொல்கிறாங்க, இன்ச்சில் வந்து கிட்டத்தட்ட 85 இன்ச் இருக்குது. ரைட், அவ்வளோ பெரிய டிவி. ஸோ இந்த டிவிக்காகத்தான் இந்த கேமராவும் எடுத்துருக்கிறோம். ரைட், இப்போ ஏஐ யூஸ் பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்து மற்ற ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஜூம் பண்ணுறது, ஜூம் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ரைட், அதே மாதிரி இது ரிமோட் வந்து அந்தளவுக்கு சென்சிட்டிவ் இல்லைங்க. அதாவது இப்போ டக்குன்னு ஒர்க் ஆகுதான்னு கேட்டால் இல்லை, கொஞ்சம் டிலே ஒண்டிக்குது. பட் அஃப்கோர்ஸ் இதில் ப்ரைஸ்லேருந்து இது வந்து டெஃபினட்டாக ஒர்த் இட். அண்ட் இதில் வேறு என்ன ஃபங்க்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், இதை வந்து மேலுக்கு நம்ம செட் பண்ணதுக்கு பிறகு ஈஸியாகவே வந்து ஜூமில் இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம். இது வெப் கேமராக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ட்ரெக்கை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நான் ஒன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், ஓகே இப்போ ஒன் பண்ணிட்டேன்னு சொன்னால் இப்போ அதுவே வந்து என்ன செய்யுது, ட்ரெக் பண்ணுது. ஆனால் ஏஐ மூடில் இருக்கும்போது நம்மளோட பெரியஸ் என்னன்னு கேட்டால் நம்மளால் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க இருக்குது. அதாவது இப்போ ஏஐ மூடில் வச்சு நான் ஜூம் பண்ணாலும் ஜூம் ஆகுது இல்லை, லைக் கேமராவை நான் என்ன ஆப்ரேஷனுக்கு ட்ரை பண்ணாலும் அது ட்ரை ஆகுது இல்லை. ஏஐ எப்போ ஓஃப் பண்ணுறனோ அதுக்கு பிறகு தான் நான் ஜூம் கொடுத்தா ஜூம் ஆகுது. அதே மாதிரி கண்ட்ரோலிங் பண்ணுறதுனால கண்ட்ரோலிங் ஆகுது. ஸோ செகண்டரி கேமராவுக்கும் இது யூஸ் பண்ணலாம். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் லோ லைட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாமா? லைட் ஆஃப் பண்ணுறேன். ஓகே, லைட் ஆஃப் பண்ணதுக்கு பிறகு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுவும் அதனுடைய குவாலிட்டி தான். ஸோ இதில் பாருங்கள், இப்போ பார்த்துட்டு இருக்கிறதும் அதனுடைய கேமரா தான். ஸோ ஏஐ இப்போ ஒன் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதில் சென்சிட்டிவ் பாருங்கள். நான் இப்போ இதை வச்சுட்டு இந்த பக்கம் போனாலும் அது வந்து ரொட்டேட் ஆகி அதுக்கேற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணுது. இப்போ ஆஃப் பண்ணுறேன் ஏஐ. ரைட், ஓகே. ஸோ இதில் ரொட்டேஷன் பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள் அது ரொட்டேட் ஆகிறது பாருங்கள். எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்தேன். ஃபுல்லாகவே இந்த ரூமை ஃபுல்லாகவே ரொட்டேட் பண்ணி வரும். 360 இது. இப்போ நீங்கள் 360 வியூ வந்துட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ப்ளொக் ஆகிறத எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால், இதை நான் அந்த பட்டனை தட்டக்குள்ள அது வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த வைப்ரேட் ஒன்று தருது. அந்த வைப்ரேட்டில் நமக்கு விளங்குது ஓகே இதுக்கு பிறகு அது ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லி. அதே மாதிரி மறுபடியும் நம்ம ரொட்டேட் பண்ண வச்சோன்னு சொன்னால் அது மறுபடியும் அதே லொக்கேஷனுக்கு ரொட்டேட் ஆகிட்டு வருது. பண்ண போறீங்கன்னு சொன்னால் இது டெஃபினட்டாக ஒரு வேர்த்திட்டானே இருக்கும். இப்போ லைட் ஆன் பண்ணக்குள்ள எவ்வளோத்துக்கு வேரியன்ட் ஆகுதுன்னு சொல்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் ப்ளொக்கிங். சரி, வேறு அவுட்டில் எடுத்துகிட்டு போகலாம், நான் காட்டுறேன் சும்மா. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ப்ளொக்கிங் வேறான்னு சொல்லி நான் எடுத்தா கூட இதோட குவாலிட்டி இந்த லெவலில் தான் இருக்குது. ஜூம் பண்ணுறேன் நான் இதை வந்து. ஸோ புது விதமான ப்ளொக்கிங் கேமரா அப்படின்னு நம்ம டசில் இடம் பெற்றிருக்கிறோம். ரைட், ஸோ இதில் வந்து மைக் மியூட் கண்ட்ரோல்லாம் இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லெக்சரிங் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இதை வந்து இதில் மியூட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இப்போது நீங்கள் இதில் இருந்து சவுண்டே கேட்க முடியாது, ஃபுல்லாக மியூட் ஆகிட்டு. ஸோ இதை அன்மியூட் பண்ணதுக்கு பிறகு தான் இதில் இருக்கக்கூடிய ஆடியோ வந்து அது அன்மியூட் பண்ணுது. ஸோ லெக்சராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு அதுக்கு கிட்ட போய் வர தேவையில்லை. இதோட ப்ரைஸை வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணுங்கள். எங்களுக்கு இது டெஃபினட்டாக ஒர்த் இட் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நினைக்கிறோம். குவாலிட்டியும் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. ரைட், சரி. இப்போ இதை வந்து நம்ம மேலுக்கு ப்ளேஸ் பண்ணி பார்த்துக்கலாமா? இப்போ நம்ம இந்த கேமரா வந்து தலைகீழ வந்து செட் பண்ணுறோம். ஸோ வியூவில் இதில் நம்ம செட்டிங்ஸில் கஸ்டமைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இதில் ஃபுல்லாக பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதை வேணும்னு சொன்னால் இந்த மாதிரியும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ மேலுக்கும் போகுது அண்ட் கீழுக்கும் வருது. சரி, இப்போ இந்த பக்கத்துக்கு நம்ம திருப்பிட்டோம்னு சொன்னால் தட்ஸ் ஓகே. இப்போ நம்ம இதை வந்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இதில் நம்ம வந்து வியூவை செட் பண்ண போகிறோம். ஸோ
இப்போ வளமையாக ஹோஸ்ட் வந்து இதுக்கு மேலுக்கு தான் இருக்கும், அப்படி இருந்தால் மட்டும்தான் இது வந்து எட்டும். ரைட், இதுதான் அதோட கேபிள் நீளம். ஸோ பார்த்தா விளங்கும். ஸோ இதை விட நீளமான கேபிள் வேணும்னா நம்ம எக்ஸ்டெண்டரை தான் போடணும். ஸோ இப்போதைக்கு இதை கனெக்ட் பண்ணுறேன். இது டைப் சியும் இருக்குது அண்ட் யூஎஸ்பி டைப்பும் இருக்குது. கன்வெர்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரைட், சரி. இப்போ இதில் வந்து கேமரா ஆன் பண்ணுறேன். எப்படி செட்டப்பில் வருதுன்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ கேமரா ஆன் ஆகிட்டு அழகியில் இருக்குது கேமரா. ரைட், ஸோ நம்மளுடைய ரிமோட் எடுங்க. ரிமோட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ இதை நான் டவுன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதை மூடு வந்து மாற்றும். சரி, இப்போ தலைகீழ இருக்கிறத நம்ம நேராக மாற்றிட்டோம். இப்போ ஜூமிங் கொடுத்தோம்னு சொன்னால் எப்படி வருது? அவுட் ஜூமிங் கொஞ்சம் குவாலிட்டி உடைக்கிற போல இருக்குது. ரைட், ஸோ ஆனால் இதில் அவுட் ஜூம் பண்ணக்குள்ளே குவாலிட்டி நல்லா உடையுது. இல்லாட்டி நம்ம என்ன செய்யணும்னா கேமரா வந்து இந்த ஸ்டாண்டில் செட் பண்ணணும். எல்லா செட்டப்புமே வந்து ஃபைனலி நம்ம முடிச்சாச்சு. ஸோ அவுட்புட் வந்துட்டு இப்படி தான் இருக்குது. நாம தான் இதெல்லாம் செட் பண்ணி எடுத்தோம். டைம் ஸ்லேப்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி செட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி. சரி, இப்போ இதில் வந்து பாருங்க கேமரா டயங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதா. ஸோ இதில் நம்பர் 1 இப்போ நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து கஸ்டமைஸ் ஆகும். இப்போ பாருங்களா, ஸ்க்ரீன் வந்து ரொட்டேட் ஆகுது. தென் நமக்கு தேவையான ஸ்க்ரீன் வந்து கிடைச்சிட்டு. ஸோ இப்போ நான் ஒரு ஜூம் ஒன்று பண்ணுறேன். ஸோ இதில் ரிமோட் வந்துட்டு அந்தளவுக்கு சென்சிட்டிவ் இல்லாமல் இருக்குது. சரியா, இதனுடைய சென்சரில் வச்சு கிளிக் பண்ணால் மட்டும்தான் அது ஜூமிங் வந்து கரெக்டாக போகுது, அப்படி இல்லாட்டி போகுது இல்லை. ஸோ ஃபைனலி இதனுடைய அவுட்புட் இந்த மாதிரி தாங்க இருக்குது. ஸோ இதில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை சொல்லிடுறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பட்டன்ஸ் கண்ட்ரோலில் வந்துட்டு ஏஐ அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒன்ஸ் நம்மளை ட்ரெக் பண்ணிட்டுன்னு சொல்லி சொன்னால் அதுவே வந்துட்டு நம்மளை ஃபோக்கஸ் பண்ணிக்கும். பட் இதில் பிரச்சனை என்னன்னு சொன்னால், நம்ம ஃபாஸ்ட்டாக அந்த இடத்துக்கு மூவ் ஆகிட்டோம்னு சொன்னால் அது அந்த இடத்துலயே அப்படி நின்றும். ஏன் அப்படி நிற்கிதுன்னு கேள்வி கேட்டால், நமக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது ட்ரெக் பண்ணதில்லை. இப்போ நம்மளை ட்ரெக் பண்ணிட்டு சொன்னால் நம்ம நார்மலாக நடந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இந்த பாருங்க அந்த அளவுக்கு எடுக்குது இல்லை. சரி, இப்போ நான் ஸ்டேபிளாக நின்ட்டேன். இப்போ என்ன கேப்சர் பண்ணிக்கும். இதுக்கு பிறகு நான் நடக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஷாக் ஆகிட்டு போல இது. இந்த அவமானம் உனக்கு தேவையா? கொஞ்சம் இருங்க. ஸோ அப்போ கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறதுல சின்ன ஒரு டிலே ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஸ்டஃப் ஒன்று இருக்குது. அண்ட் நம்ம எங்கே போனாலுமே அது ட்ரெக் பண்ணுது. அண்ட் 360 சொல்லி ஃபுல்லாகவே ரொட்டேட் ஆகுது இல்லை, ஒரு இடத்துல லொக் ஆகுது. அதுக்கப்புறமா திருப்பி ஒரு ரொட்டேஷன் பண்ணி தான் அந்த இடத்துக்கு வருது. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரவுண்ட் ஷேப்பில் வந்து ரொட்டேட் ஆகுது இல்லை. ஸோ இப்போ நான் என்ன திருப்பி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இப்போ நான் அதே மாதிரி கிருகிறேன் 360 வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்போ இதோட நின்றுட்டு அவ்வளோவா இல்லை? ஓகே, இன்னும் இல்லை வரும்னு நினைக்கிறேன். ஓகே, வருது. ஓகே, வருது. அதாவது நம்ம 360 வருது ஆக்சுவலா, இல்ல 360 இல்ல. ஸோ அதுலயுமே இன்னொரு பியூட்டி என்னன்னு சொல்லி சொன்னேன். எஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். யாரை நம்ம லுக் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு விளங்குது, ஆக்சுவலா விளங்குது. இப்போ இதே இன்னொரு ஆள் என்ன ஃப்ரேமுக்குள்ள வந்துருந்தாலும் அவரை அது செக் பண்ணதில்லை, என்ன மட்டும்தான் எடுக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் வச்சு காட்டுறேன். திரிஷன் நீங்க வாங்க திரிஷன். சரி, இங்க வாங்க. இப்ப இவர் எடுத்திருக்கிறாரு. பொத்தி வளர்த்த புள்ள மேகல், அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. ஸோ இப்போ இவர் இந்த ஃப்ரேமுக்குள்ள நிக்க நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அது அவரை ட்ரெக் பண்ணாது. நீங்க நடந்து காட்டுங்க. ஓகே, இப்போ அவரை ட்ரெக் பண்ணாது. ஆனா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அது ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ அந்த அளவுக்கு சென்சிட்டிவான ஒரு ட்ரெக்கிங் சிஸ்டம் ஒன்று இருக்குது. ரைட், ஸோ இப்படி தான் நம்ம இதை கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த செட்டிங்ஸ் பட்டன் வந்துட்டு எதுக்குன்னு எங்களுக்கு தெரியல. சாரி, எனக்கு தெரியாது. இந்த ரெண்டாவது நம்பர் பட்டன் வந்துட்டு அதுவுமே ஒர்க் அவுட் ஆகுது இல்லை. அண்ட் சவுண்டு வால்யூம் அப் பட்டன் அண்ட் வால்யூம் டவுன் பட்டன் ஒர்க் ஆகுது இல்லை. அதாவது இதுக்குரிய ஃபங்க்ஷனுக்கு ஒர்க் ஆகுது இல்லை. அண்ட் ஜூம் இன் ஜூம் அவுட் ஓகே, அண்ட் மியூட் பண்ணுறதும் ஓகே. அண்ட் ஓகேன்னு சொல்கிற பட்டன் எதுக்காக வச்சிருக்காங்கன்னு தெரியாது. ஓகே ரைட், ஓகேன்னு சொல்கிற பட்டன் நினைச்சாலும் ஒரு ஃபங்க்ஷனும் இல்லை. ஸோ ரீசன்ட்லி அவ்வளவுதான் விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுதாங்க நம்மளோட ரிவ்யூ. அண்ட் ஃபைனலி இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இது ஒரு நல்ல ப்ரைஸ். இதுக்கு பேர் ஜோக்கா? அதாவது கிட்டத்தட்ட $100 வந்துச்சு இதனுடைய டோட்டல் ப்ரைஸ். பட் நம்ம சின்ன ஒரு ஆஃபர் ஒன்று யூஸ் பண்ணி வாங்கினதால $86க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வர்த்தா இல்லையான்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ 4Kன்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணிக்காங்க. ஸோ 4Kோட குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வீடியோகிராஃபர் சொல்றாரு. அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு. ஓகே, பிரச்சனை கிடையாது. அந்த அமௌண்ட்டுக்கு அது பிரச்சனை இல்லை. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நெக்ஸ்ட் அன்பாக்சிங்கோட. இன்னும் அன்பாக்சிங் பெண்டிங் இருக்குது. பாதி காய்ச்சி அன்பாக்ஸ் பண்ணிட்டானுங்க. ஸோ இது பார்சல் நம்பர் 1, பார்சல் நம்பர் 2 அண்ட் பார்சல் நம்பர் 3. ஸோ 3 பார்சல் இருக்குது. பாதி அதுக்குள்ள இருந்த பேக்கை இந்த இருக்கு. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சிட்டானுங்க. நீங்களா யாருடா? How do I tell you? என்ன இருக்குது தான் நான் சொன்னேன். ஆர்டர் பண்ண ஐட்டத்தை பார்த்து இதெல்லாம் தான் ஆர்டர் பண்ணிக்கிது. அன்பாக்ஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வீடியோக்கு தேவைப்படுது கண்டென்ட். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ தேங்க்யூ. கனெக்ட் ஆகல. ரெடி 1 2 3 ஓடி செக் பண்ணியாங்க. Hello, mic testing 1 2 3. அதான் ஓகே கேமரா. கொஞ்சம் கனவாகி என்ன ஃபிலம் ஓடா பார்த்தேன். ஸ்பீடில் போடுங்க, கஷ்டப்படுறதையெல்லாம் போட்டுறாங்க. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? ஏதோ ஒன்று தாங்கலடா, உதவி செய்வீங்களே. இன்னைக்கு ஒரு புட்டி. ரெடி 1 2. தமிழ்நெலுக்கு பாடலாம். மச்சான் யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க?